நவி மும்பையின் ஷாபாஸ் கிராமத்தில் மும்பை மற்றும் அருகில் உள்ள பகுதிகளில் பெய்த கனமழையால் 3 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த சம்பவம். மரணம் எதுவும் இதுவரை பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் பலர் காயமடைந்துள்ளனர் மற்றும் இடிந்து விழுந்த கட்டிடத்திற்குள் சிக்கி அச்சமடைந்துள்ளனர். தேடுதல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. உள்ளே சிக்கியவர்களை கண்டுபிடித்து வருகின்றனர். டெல்லியில் வசிப்பவர்கள் தண்ணீர் விநியோகத்தில் தனித்துவமான பிரச்சனையை எதிர்கொள்கின்றனர். தினசரி தண்ணீரின் நிறம் மாறுகிறது. நாதுபுரா காலனியில் உள்ள மக்கள் நீலம், சிவப்பு மற்றும் கருப்பு நீரை கூட பெறுவதாக புகார் தெரிவித்துள்ளனர். வீராகரியில் குழாய்களில் இருந்து நீல நிற நீர் வருவதை காட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பெங்களூரு மெஜஸ்டிக் பகுதியில் ஆட்டு இறைச்சியை அணிவித்து நாய் இறைச்சி சப்ளை செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் காத்திருக்கிறது என்றாலும் ரிபப்ளிக் டிவிக்கு வட்டாரங்கள் தெரிவித்தன. தினசரி 4500 கிலோகிராம் நாய் இறைச்சி நகருக்குள் கொண்டு வரப்படுகிறது. மற்ற மாநிலங்களில் இருந்து, குறிப்பாக ராஜஸ்தானில் இருந்து ரயிலில் இறைச்சியை கொண்டு செல்வது மெஜஸ்டிக் வட்டாரத்தில் பரிவர்த்தனைகள் நடைபெறுவதாக கூறப்படும் வர்த்தகம் அடங்கும். பெங்களூரு முழுவதும் உள்ள பல்வேறு ஹோட்டல்களுக்கும் இந்த இறைச்சி விநியோகிக்கப்படலாம் என்ற கவலை அதிகரித்து வருகிறது. மும்பை ஓர்லியில் உள்ள ஸ்பாவில் நடந்த கொலை தொடர்பாக 3 பேரை மும்பை போலீசார் கைது செய்தனர். கொலை செய்யப்பட்டவர் தனது தொடையில் 22 பேரின் பெயர்களை பச்சை குத்தியுள்ளார். இது அவரது எதிரிகள் என்று கூறப்படுவதால் இது காவல்துறையை சந்தேக நபர்களிடம் அழைத்துச் சென்றது. குரு வாக்மரே மத்திய மும்பையின் ஓர்லியில் உள்ள சாஃப்ட் டச் பாவில் புதன்கிழமை அதிகாலையில் கொல்லப்பட்டார்.